ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் நமஸ்காரா. வெல்கம் டு குக் வித் சியா. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா உருளைக்கிழங்கு தோசைங்க. நம்ம வீட்டில் இட்லி மாவு, தோசை மாவு அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த தோசை நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஈஸியான முறையில் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு தோசை செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க. உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசி மாவு 1 கப்பு. எந்த கப்பில் உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே அரிசி மாவும் எடுத்துக்கோங்க. கேரட்டு 1 எடுத்து திருவி வச்சுக்கோங்க. வெங்காயம் 1 பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 2, அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி இலை இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். கருவேப்பிலை 1 கொத்து, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருந்தோம்ல அதை அரைச்சி எடுத்துடலாங்க. இந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணாலே போதுங்க, அரைக்க தானே போகிறோம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. மூடி போட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதுங்க. ஃபைன் பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கிண்ணியில் அதை மாவெல்லாம் கலக்கி எடுத்துக்கலாங்க. அதில் உருளைக்கிழங்கு அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துருவோம். அரிசி மாவையும் அது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எதுவும் கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நிறைய சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். இந்த அளவுக்கு கலக்கிக்கோங்க. நம்ம வீட்டில் இட்லி மாவு, தோசை மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி செஞ்சோன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க. உருளைக்கிழங்கு அரிசி மாவு மட்டும் இருந்தாலே போதுங்க. ஒரே மாதிரியே நம்ம தோசைலாம் செஞ்சு சாப்பிட்ருப்போம். இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கிக்கலாம். இந்த அளவுக்கு கலக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. அப்புறம் லாஸ்ட்டில் வேணால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணுங்க. இது கூடவே இப்போ கேரட் சேர்த்துருவோம். கேரட் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இது கூட வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடலாம். பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இது கூட கொத்தமல்லி இலை சேர்த்துருவோம். கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலை 2யுமே சேர்த்துடலாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த தோசை வேணால் பண்ணிடலாங்க. நம்ம வீட்டில் இட்லி மாவுலாம் இல்லைன்னா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. டேபிள் சால்ட்டே சேர்த்துக்கோங்க, கல்லுப்பு வேண்டாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாயிருச்சு, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். கேரட்லாம் சேர்க்கவும் நல்லா பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம குழந்தைங்களாம் கேரட்லாம் சாப்பிட்லனாக்கா இந்த மாதிரி தோசையில் சேர்த்து பண்ணி கொடுத்தோன்னா தோசைனா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க. கேரட்டையும் சாப்பிட்றலாம். அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விடுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. பாருங்க தோசை ஊற்றுற அளவுக்கு இருக்குது. இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அடுத்து ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு சூடாயிருச்சுங்க. இப்போ எண்ணெய் தடவிட்டு தோசை ஊற்றிடலாம். ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் இது மாதிரி நிறைய விடுங்க. இது ரொம்ப மெலிசாக வராதுங்க. நம்ம வெங்காயம், கேரட் அதெல்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூடவே கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக ஊற்றிடுவோம்.
பாருங்கள் ஓரளவுக்கு வெந்துருச்சு. வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு திருப்பி போட்டுடலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மிலே வச்சு செவக்க விடுங்க. ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா கருகிரும், உள்ளே கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். தோசை கொஞ்சம் மொத்தமாக ஊற்றுனதுனால வெந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, எடுத்துடலாம். இந்த அளவுக்கு செவந்தா போதும். இது கூடவே இப்போ நம்ம ஒரு கார சட்னி செஞ்சுருக்கோம். இது கார சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க காம்பினேஷனு. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு தோசை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். உங்கள் வீட்லேயும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.